இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை எப்படி ஜெயிலில் தூக்கி போட்டாலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சலியாவும் ஜெயிலில் தூக்கி போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்கன்னு தாங்க சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் பொழுது எப்படி இருந்தாலும் அஞ்சலியை வெளியே தூக்கி எரிஞ்சிருவான். நீ எதுக்கு கவலைப்படாத அஞ்சலி, நீ சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நான் நம்புகிறேன். அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்றதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. நேராக போன உடனே அந்த டாக்டர்கிட்டையும் போய் பேசுகிறாருங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த டாக்டரும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அஞ்சலி தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போனான். அதுவும் வேறு அவளுடைய ரிப்போர்ட்டே கிடையாது, வேறு ஒருத்தருடைய ரெட்டை குழந்தையுடைய ரிப்போர்ட்டை இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போனான். அவள் கர்ப்பமாகவே கிடையாது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டாக்டரும் பார்த்திங்கன்னா கௌதம் கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. இவ்வளோ பண்ணியிருக்காளா இவன், இது கூட எனக்கு தெரியாமல் இலக்கியாவை நான் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு அந்த டாக்டரை கூட்டுக்கிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாருங்க. நம்ம கார்த்திக்கு போயிட்டு எல்லா உண்மையும் நம்ம எஸ்பி ஆஃபீஸில் நேரடியாகவே ஒப்பிச்சிட்றாங்க. சொன்ன உடனே சரி ஓகே சார், இது மட்டும் எனக்கு போதாது, இன்னும் ஆதாரங்கள் எனக்கு வேணும், இல்லைன்னா இந்த கேஸும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, என்னால் அஞ்சலியை கைது பண்ணி விசாரிக்க வேணுமானா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. சரி ஓகே, அதுவே போதும் சார், கஸ்டடியில் எடுத்து அவளை விசாரிங்க, எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமான சந்தோஷத்தில் இலக்கியாவை கைது பண்ணுறதுக்கு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு ஜானகியம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. போன உடனே போலீஸோட கார்த்திக் வந்ததை பார்த்துட்டு கௌதம் வந்ததை பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. எதுக்காக மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்க. சொன்ன உடனே என்ன அஞ்சலி, உன்னுடைய ஆட்டை எல்லாமே என்னையோட முடிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, நீ கர்ப்பமும் கிடையாது, நீ உன்னை கொல்ல முயற்சியும் பண்ண கிடையாது, எல்லா விஷயமும் இந்த டாக்டர் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கைது பண்ணிடுறாங்க போலீஸ்.